வயல் வரும்னு யோசிச்சோம், லேட்டா வரும்னு சொன்னாங்க. பாக்கு மரத்துக்கு ரசாயன உரம் போட்டா தலை போயிடும், அது இதுன்னு நிறைய புகார் வரும். இதை செய்வதால் நேரம் மிச்சமா, வேலையாட்கள் செலவு மிச்சமா, நான் இன் டைம்ல வேலையை முடிச்சுக்கலாம். வாழையால பாக்கு பிரச்சனை வருவோன்னு ஒரு லைன்ல வாழை நட்டு இருக்கேன். எல்லாரும் பார்த்தா இது 2 வருஷம் 3 மாசம் செடின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இது சாதாரண 3 வருஷத்துக்கு மேல உள்ள செடின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இது 5-3 லிட்டர் தண்ணியில கலந்து வச்சு செடி நல்லா செடியோட வளர்ச்சி மகசூல் எல்லாமே நல்லா வரும். இதை ஒவ்வொரு விவசாயியும் பயன்படுத்தினா எந்த கெடுதலும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். என் பெயர் ருத்ரேஷ். எங்களுடைய சொந்த ஊர் அரகரே. நான் இங்க எங்க வந்தலைக்கில் பார்க்க தோட்டம் போட்டிருக்கேன். நான் முதல்ல பார்க்க நடும்போது இது வயல் நிலங்கிறதால தரை ரொம்ப கடினமா இருந்துச்சு. நான் யூடியூப் பார்த்தப்ப டாக்டர் சாயில் போட்டா மண் சாஃப்ட் ஆகும், மண்புழு அதிகமாகும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் டாக்டர் சாயில ஒரு தடவை யூஸ் பண்ணேன். அப்புறம் டாக்டர் டாக்டர் சாயில் வச்சு ஸ்லரியே 2-3 தடவை செஞ்சு அதை வெண்டூரி மூலமா நான் ஒவ்வொரு செடிக்கும் அப்படி செய்ததால் நிலமும் மென்மையாயிற்று. செடிகள் மிகவும் நன்றாக வளர்ந்தன. இது 2 வருஷம் 3 மாசம் செடின்னு சொல்ல மாட்டாங்க. இது பொதுவா 3 வருஷத்துக்கு மேல இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லா விவசாயிகள் கிட்டையும் நான் டாக்டர் சாயில் பத்தி சொன்னா இப்படித்தான் இருக்கும். 75 லிட்டர் கேன். இதை 500 லிட்டருக்கு கலந்து, இது 5 லிட்டர் கேன் 2500 ரூபாய் ஆகும். இதை 500 லிட்டர் தண்ணியில கலந்து வச்சு ஒவ்வொரு லிட்டரா ஒவ்வொரு செடிக்கும் கொடுத்தா செடி நல்லா வரும். செடியோட வளர்ச்சி மகசூல் எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா வரும். இதை ஒவ்வொரு விவசாயம் பயன்படுத்தினா இந்த கெடுதலோ இல்லைன்னு நான் சொல்லுவேன். இது போயிடும் நோட்டா அது புகார் சொல்லுவாங்க. இதை போட்டா செடிகள் நீண்ட காலம் நல்லா இருக்கும், விளைச்சலும் நல்லா வரும்னு செஞ்சிருக்கேன். ஒரு பறிச்சு விட்டு ஒரு வரிசை வாழை போட்டிருக்கேன். வரிசை வாழை இருக்குன்னா நிலம் வளமா இருக்குன்னா அதுக்கு 2-3 தடவை ஸ்லரி பண்ணேன். டாக்டர் சாயில் போட்டிருக்கேன். 2 தடவை டாக்டர் சாயில் போட்டிருக்கேன். முன்னெல்லாம் நிலம் கல்லா இருந்துச்சு, ஒரு கொத்து கூட இறங்காது. இப்போ கையாலேயே நோண்டலாம், அப்படி இருக்கு. மெதுவா ஸ்மூத்தா இருக்கு. வர்றவங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. உங்க செடி எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. வரைக்கும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு புகழ்ந்தாங்க. சமீபத்திலையும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கூலி ஆட்கள் கிடைக்கிறது கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கு. அவங்க கிடைக்கிறது குறைவுங்கிறதால நான் செடிகளுக்கு எல்லாம் ஆள் வச்சு செய்ய கஷ்டமா இருந்துச்சு. அதனால நான் யூடியூப் பார்த்து வெந்நீரி பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஜீவாம்பல இந்த 2 டம்ளர் ரெடி பண்ணிடுவேன். டம்ளர் ரெடி பண்ணிட்டு இந்த ஜல்லடை மூலமா வடிகட்டி இதுல கல்கி இது மூலமா வெந்நீரி மூலமா நான் ஒவ்வொரு செடிக்கும் ஊத்துறேன். டாக்டர் சாயிலும் அதே மாதிரிதான், அதையும் இந்த ட்ரம்ல போட்டு நல்லா கலக்கி அந்த வெந்நீரி மூலமா ஒவ்வொரு செடிக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். வெறும் 2 மணி நேரம் தான். இப்ப ஆள் வச்சா ஒரு நாள் முழுக்க இந்த 600 செடிக்கு ஒரு 2 பேர் தேவைப்பட்டாங்க. வெந்நீரி மூலமா ஒரு 2 மணி நேரத்துல ஒவ்வொரு செடிக்கும் நாம முழுமையா கொடுக்கலாம், எதுவும் வீணாகாம. இதை செய்யறதால நேரம் மிச்சம், கூலி செலவு மிச்சம். நம்ம நேரத்தை இப்போ வெய்மைக்கு நிலைமைக்கு எல்லா விவசாயிகளும் இந்த வெந்நீரி செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்றேன்.